ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் தடியங்காய் அல்வா தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தடியங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவும் போதே நிறைய தண்ணி விடும், பரவாயில்ல. தண்ணியை வந்து லைட்டாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம்ல தடியங்காய், அதை வந்து சேர்த்துடலாம். தண்ணியை வந்து கொஞ்சமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிஞ்சு எடுக்கக்கூடாது. லைட்டாக அந்த மேட்டாக்கில் தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து தூர எடுத்துகிட்டு மிச்சதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் அப்படியே வச்சுருவோம். நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறாமல் அப்படியே வச்சுட்டேன். இருந்தாலும் நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்யும்போது அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன். ஒரு எல்லோயிஷ்காக அல்வானாலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால்தான் அழகாக இருக்கும், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். அதுக்காக கலர்ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கழிச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்ச ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஏலக்காய் சேர்த்தா தான் அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லாவே இஞ்சிட்டு இப்போ இது கூட நம்ம சீனி சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன். நார்மலாக எல்லார் வீட்லேயும் டீ குடிப்போல் ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு சீனி எடுத்துருக்குறேன். சீனி வந்து ரொம்ப சேர்க்க மாட்டிங்க அப்படின்னா ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கலந்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். சீனி சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணியாகும். ஆனால் அதே இஞ்சி ஒரு 5 நிமிஷத்தில் தன்னாக்கில் இஞ்சி வந்துடும். நல்லா இப்போ பாருங்கள் எப்படி அழகாக இஞ்சி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்த நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோ தான், சூடான சுவையான வெண்பூசணி அல்வாய் வந்து வீட்டில் சூப்பராக ரெடி ஆகிட்டு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.